வேண்டியது அவர்களுடைய கடமை. அது ஒன்று தான் நான் சொல்வேன். ஏன்னா 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்பவே 5 எம்பிக்களோடு இந்த ராஜ்யசபாவும் உறுதி செய்யப்பட்டது தான். எனவே தர வேண்டியது அவர்களுடைய கடமை அப்படின்றத நான் சொல்றேன். அது அப்புறம் பார்ப்போங்க. எல்லாமே இன்னைக்கே சொல்லிட முடியுமா? நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க. உங்களுடைய கன்ஃபியூஷன்ஸுக்கு என்ன பதில் சொன்னா எப்படி? தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் தெளிவாக தான் எல்லா ப்ரெஸ் மீட்லையும் உங்களுக்கு சொல்கிறேன். எங்கள் கட்சியினுடைய வளர்ச்சியை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். 234 தொகுதி பொறுப்பாளர்களை இன்னும் 2 நாட்களில் அறிவிக்க இருக்கிறோம். அதை தொடர்ந்து பூத் கமிட்டிகள் அமைத்து தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பிரயாணம் இருக்கிறது. எங்களை முதல்ல நாங்கள் தேமுதிகவை நாங்கள் வழி நடத்தவும் வலுமைப்படுத்தவும் எங்களுடைய முயற்சிகளுக்கு எங்களுக்கு ஒரு 6 மாதம் தேவை இருக்குங்க. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், ஜனவரி மாதம் 2026 கடலூரில் மாபெரும் மாநாடு நடக்க இருக்கிறது. அன்றைக்கு நீங்கள் கேட்குற அத்தனை கேள்விக்கும் விடை கடலூரில் அறிவிக்கப்படும். நாங்கள் சொல்கிறோம். விஜய் இப்போதான் கட்சி ஆரம்பிக்க போது தான் வரலைங்க. அவர் செந்தூர பாண்டி நடித்த காலத்துலேருந்து நம்ம பக்கத்து வீடு தான் வந்துகிட்டு இருக்காரு. அதுதான் நான் சொல்வேன், அவர் எங்கள் வீட்டு பையன் அப்படின்னு சொல்லி. அதனால் மற்றவர்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய நிலையில் தேமுதிகவும் இல்லை, மற்றவர்களிடம் அட்வைஸ் கேட்கும் இடத்தில் மற்றவர்களும் இல்லை. அதனால் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறவருக்கு தெரியாதா அவங்க கட்சி எப்படி வழி நடத்தணும்னு? அதனால் கருத்துக்கள் எதுவும் சொல்ல தேவையில்லை. அவங்கவுங்க கட்சி அவங்கவுங்க தான் வழி நடத்தணும். பொறுத்திருந்துங்க. அதுதான் சொன்னல, கடலூரில் தெரிவிக்கிறோம் யார் யாரோட கூட்டணி, எத்தனை தொகுதி, யார் வேட்பாளர் எல்லாம் உங்களுக்கு கடலூரில் ஜனவரி 9 அறிவிக்கப்படும்.